உறவுகளே, நான் உங்கள் ஜமுனா. எப்படி இருக்கிறீர்கள்? என்னுடைய காணொலியை முதலாக பார்ப்பவர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் பட்டனை அமர்த்தவும். இந்த காணொலியில் என்னுடைய மறக்க முடியாத இளமை காலங்களை பற்றித்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வன்னியில மாங்குளத்து ரோட்டால எவராவது போயிருந்தால் இந்த காவியத்தையும் பார்த்துட்டு போவோம். உங்களுக்கும் இந்த நினைவுகள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் வளர்ந்தது மாங்குளம் என்ற பகுதியில் உள்ள சிற்றூர்ல தச்சடம்பன் பகுதியில் கிராமத்துல தான். நினைக்க நினைக்க தித்திக்கும் அந்த அழகான காலங்கள். பச்சை பசேல் அந்த அழகிய கிராமம். எந்த வஞ்சகம் சூது தெரியாத கிராமத்து மக்கள். யார் வீட்டில் கிளங்கவித்தாலும் 10 வீட்டுக்கு கொடுத்துண்ணும் பண்பாடு. எல்லாமே கிராமத்து மக்களின் தனித்துவம். அழகான வயல். முக்கணிகளுமே எல்லார் வீட்டிலும் இருக்கும். தேங்காய், தேசிக்காய், கிருமி நாசினி அறியாத கிராமத்து வாழ்க்கை. ஊர கிணற்றில் நீரிறைத்து குடித்த அந்த பொற்காலம். அயலவர்களுக்கு கூட உறவு முறை சொல்லி அழைத்த காலங்கள். அந்த பண்பாடு. ஒரு பிள்ளையின் பாதுகாப்பு அந்த கிராமத்துக்கு உள்ளவர்கள் எல்லோருடைய பொறுப்பாகவே இருந்தது. வெள்ளிக்கிழமை மாலை பூசைக்கு ஒன்று கூடும் கோயில், பூசைக்கு ஒன்று கூடும் ஊர் மக்கள். ஊர் கூடி தேர் இழுத்து ஒற்றுமையாய் வாழ்ந்த அந்த காலங்கள். பாரம்பரியங்களும் பண்பாடுகளும் சொல்லி வளர்த்த பெரியவர்கள். பண்ட மாட்டு முறைக்கு கூட அளவே இல்லை. எங்கள் வீட்டு பிளாப்பழம் பல வீடுகளுக்கு கொடுக்கப்படும். அங்கிருக்கும் பச்சை மிளகாய், சித்தல் மிளகாய், முருங்கைக்காய், கருவேப்பிலை, கத்தரிக்காய் எங்கள் வீட்டுக்கு வரும். மாரிமலை பொழிந்தால் வான்பாயும் பார்க்க ஊர் கூடி ஒன்று கூடி பார்த்த ஞாபகங்கள். எதையும் மறக்க முடியாத தவிக்கும் இன்றைய பரிதாப வாழ்க்கை. யாருக்கு ஞாபகம் இருக்கிறது? கார்த்திகையர் காளான் முளைக்க அம்மா காளான்கறி காய்ச்சும் போது சொல்லும். காளான்கறி காய்ச்சாலோ, கையில குத்தி நக்காலோ, புருஷனை கண்டால் வெக்காலோ. இது கிராமத்து பெண்களுக்கு உரிய காதல் கவிதைகள். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் உண்டு. அதற்கு ஒரு கதை. உங்களுக்கு தெரியுமா? கிராமத்து கோயில்கள், அதுவும் வன்னி மண்ணுக்கே உரித்தான கோயில்களில் சில சம்பிரதாயங்கள். திருவிழா காலத்தில் பண்டம் எடுக்க போதல், சாமி கட்டுதல், கலையாடுதல், காவடியாட்டம். என்ன காத்தவராயன் கூத்து எப்படி இருக்கும்? வருடம் காத்தவராயன் கூத்து நடக்கும். ஆனால் சலிக்காமல் செல்லும் மக்கள் கூட்டம். வஞ்சகமே இல்லாத நுழம்புக்கு எங்கள் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்தாலும் பெரிய நோய் வந்து நாங்கள் ஒரு நாளும் படுக்கையில் படுத்ததில்லை. எங்கள் வீட்டில் எப்பவுமே கோப்பியும் உளுந்தும் பயரும் நெல்லும் இருக்கும். அதை கோழியும் சாப்பிடும், அணிலும் சாப்பிடும், எலியும் சாப்பிடும். எல்லா உயிரினங்களும் சாப்பிட்ட மிச்சம்தான் எங்களுக்கு. மாரிமலை முடிந்தவுடன் குளத்திலே குளிப்பமே என்ன சுகம்! மறக்க முடியாத நினைவுகளுடன் காட்டில் விறகெடுத்து கையால் நெல்லு குத்தி காலையிலே ஒரு முருங்கை இலை போட்டு ஒரு கஞ்சி. இந்த சத்துக்கு பேகரும் பீட்சாவும் ஈடாகுமா? சூரக்காயும் பாலப்பழமும் காட்டில் பிடுங்கி சாப்பிட்ட கதை எப்படி இருக்கும்? இன்னும் இந்த கிராமத்து மண்ணை குணத்தையும் சொல்லிக்கொண்டே போகலாம். முடிந்தால் இன்னுமொரு முறை பதிவிடுகிறேன் என்னுடைய ஆதங்கத்தை. நன்றி. இந்த மாங்குளத்துல வாழ்ந்த ஒரு வன்னியில மாங்குளம் என்ற பகுதியில் தச்சிடம்பன் என்ற ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்த ஒரு ஏக்கமான ஒரு உணர்வுகள்லாம். இதுக்கு உங்களுக்கும் இப்படியான இந்த மாங்குளத்தை தொட்டு அநேகமாக எங்க போறோம்னா மாங்குளத்தை தொட்டு போறவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பார். மாங்குளம் மண்ணை தொட்டவர்கள். அப்படி உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணவும், அதோட உங்களை கமெண்ட்ஸுகளை தெரியப்படுத்தவும். மீண்டும் இப்படி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ஜமுனா.